உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்குகிறது. ஒன்றிய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீட்டுப்பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும், 19,000 அதிகாரிகளின் மேற்பார்வையில் 1,15,000 கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று 33 கேள்விகளை கொண்ட படிவத்தை பயன்படுத்தி தகவல்கள் திரட்டப்பட உள்ளன. இந்தியாவில் முதல் முறையாக இக்கணக்கெடுப்பில் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக பிரத்யேக செல்போன் செயலி மூலம் தரவுகள் பதிவு செய்யப்படும். சுய கணக்கெடுப்பு செய்தவர்கள் தங்கள் சுய கணக்கெடுப்பு அடையாள எண்ணை கணக்கெடுப்பாளர்களிடம் காட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்று வரும் நிலையில் சென்சஸ் 2027 பங்கேற்று தன்னுடைய விவரங்களை இணைய வழியில் பதிவு செய்ததாக தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று அவரவர் விவரங்களை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் தனது சமூக வலைதள பதிவில் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்குகிறது. ஒன்றிய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக வீட்டுப்பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாகவும், 19,000 அதிகாரிகளின் மேற்பார்வையில் 1,15,000 கணக்கெடுப்பாளர்கள் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் நேரில் சென்று 33 கேள்விகளை கொண்ட படிவத்தை பயன்படுத்தி தகவல்கள் திரட்டப்பட உள்ளன. இந்தியாவில் முதல் முறையாக இக்கணக்கெடுப்பில் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக பிரத்யேக செல்போன் செயலி மூலம் தரவுகள் பதிவு செய்யப்படும். சுய கணக்கெடுப்பு செய்தவர்கள் தங்கள் சுய கணக்கெடுப்பு அடையாள எண்ணை கணக்கெடுப்பாளர்களிடம் காட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்று வரும் நிலையில் சென்சஸ் 2027 பங்கேற்று தன்னுடைய விவரங்களை இணைய வழியில் பதிவு செய்ததாக தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று அவரவர் விவரங்களை வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் தனது சமூக வலைதள பதிவில் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.